சென்னையில் வியாசார்பாடி, முல்லை நகர் உள்ளிட்ட இடங்களில் சாலையின் இருபுறமும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். தற்பொழுது வியாசார்பாடி மற்றும் முல்லை நகர்ல சாலையின் இருபுறமும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. மின் மோட்டார்கள் மூலம் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை எப்பொழுது வெளியேற்றும் பணி நடைபெறும்? விவரங்கள். சென்னை அருகே நிலை கொண்டிருக்க இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் கடந்த 2 தினங்களாகவே மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் மழை என்பது குறைந்து விட்டு லேசான மழை மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்கும்போது சென்னை வடசென்னையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி, முல்லை நகர் மற்றும் சத்தியமூர்த்தி நகர் ஆகிய நகர்கள் இணைக்கக்கூடிய பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை வடசென்னையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து கொடுங்கூர் போன்ற எல்லா பகுதிகளுமே மிக நெருக்கத்தில் பக்கத்தில் இருப்பதனால இந்த பகுதியின் சாலையின் போக்குவரத்து என்பதே ஒரு அதிகமான போக்குவரத்தாக தான் இருக்கும். இந்த நிலையில் தான் இந்த பகுதியில் தண்ணீர் தற்போது முழங்கால் அளவுக்கு மேலாக தண்ணீர் என்பது கடந்த நேற்று முதலே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக வெளியேற்றும் பணியும் ஈடுபட்டு வருகிறார்கள் மாநகராட்சி தரப்பிலிருந்து. இருந்தாலும் இந்த பகுதி சற்று தாழ்வான பகுதி என்பதால் இங்கே அருகே நல்லான் கால்வாய் ஓட்டம் அந்த தண்ணீர் செல்வதால் அந்த பகுதியிலிருந்தும் தண்ணீர் இந்த பகுதிக்கு வருவதால் இந்த தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தேங்குவதாகவும் இந்த பகுதியிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற தற்பொழுது முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பொறுத்தவரை 2 நாட்களாக இந்த பகுதியில் தண்ணீர் என்பது தேங்கி இருப்பதால் அவர்களால் இந்த பகுதியில் இயல்பான ஒரு பணியை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான். இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களும் பெரும்பாலான வாகனங்கள் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தண்ணீரை வெளியேற்ற தொடர்ச்சியாக நேற்று முதலே மாநகராட்சி தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடவடிக்கையை பொறுத்து பார்க்கும்போது நேற்று முதலே 2 மின் மோட்டார்கள் மூலமாக இந்த பகுதியில் தண்ணீர் வெளியேற்ற பணி நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதியில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அவர் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அதேபோல் அவர் கொடுத்த அறிவுறுத்தல் அடிப்படையில் தற்போது கூடுதலாக மேலும் 2 மின் மோட்டார்கள் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பது முழுவீச்சில் தான் நடைபெற்று வருகிறது. இன்று இரவுக்குள்ளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் மழையும் அதற்கு ஏற்றாற் போல மழையும் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் வெளியேற்றம் என்பது மிக வேகமாக இந்த பகுதியிலிருந்து தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதற்கான பணிகளிலும் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளிலும் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.